உள்ளம் கொண்ட அனைவருக்கும் வணக்கம். நம்ம சிவ மகாபுராண கதைகளை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில நேத்தி தொடர்ச்சி இன்னைக்கு நாம பார்க்கலாம். நேத்தி என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, கணபதி சிவபெருமான உள்ள விடமாட்டுறாங்க, பார்வதி தேவி காவலுக்கு வச்சிருக்கிறதுனால. நேத்துல இருந்து இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு அப்படின்றத பார்க்கலாம். கணபாலர் போர் புரிந்த கதை. சிவபெருமானின் கருத்திற்கிணங்க பிரம்மத கணங்கள் யுத்தம் செய்வதே தக்கது என்று போர் செய்ய ஆயத்தமானார்கள். அவர்கள் யாவரும் ஆயுத பாணிகளாய் கணபதி இருக்கும் இடத்தை அடைந்தார்கள். அவர்களை கண்டதும் கணபதியும் போராட்டத்திற்கு தயாராக அவர்களை பார்த்து, சிவனாரின் கட்டளையை பரிபாலிக்கிறவர்களெல்லாம் வரலாம். நானோ சிறுவன், தனியன், தாயின் கட்டளையை ஏற்று நடப்பவன். பார்வதி தேவியே தனது புத்தினான என் பலத்தை பார்ப்பாள். சிவபெருமானே உங்கள் பலத்தை பார்க்கட்டும். பலவந்தர்களுக்கும் பாலகனமாகிய நம் இருவருடைய யுத்தத்தை நமது தலைவர்களாகிய சிவ பார்வதிகள் பார்க்கட்டும். நானும் இதுவரையில் யுத்தம் செய்தவன் அல்ல, இப்பொழுதே போருக்கு வருகிறேன். ஆயினும் இறுதியில் உங்களுக்கு நாணமே உண்டாகும். நாம் இருவருமே ஜெயிப்போம் என்றோ தோற்றுவிட்டோம் என்றோ நினைக்க வேண்டாம். நீங்கள் வெற்றி பெற்றால் சிவபெருமான் வெற்றி பெற்றதாகவும், நான் வெற்றி பெற்றால் பார்வதி தேவியே வென்றவள் என்றும் நினைக்க வேண்டும் என்றார். அதை கேட்டவுடன் பிரம்மத கணங்கள் கோபம் கொண்டு கண்கள் சிவக்க பற்களை கடித்து ஓங்காரம் செய்து கொண்டு போர் செய்ய வந்தார்கள். அவர்களில் நந்தி தேவர் முன்னே வந்து கணனுடைய ஒரு காலையும் பிரிங்கி மற்றொரு காலையும் பிடித்து இழுக்க முயலும் போது அவர்கள் இருவருக்கும் பிள்ளையார் ஒவ்வொரு அறை விடவே அவருடைய கால்களை விட்டு ஓட்டம் பிடித்தார்கள். அறை விடவே அவர்களுடைய கால்களை விட்டு ஓட்டம் பிடித்தார்கள். உடனே கணன் தன் அருகிலிருந்த ஒரு இரும்பு உலக்கையால் சிலர் மண்டையையும், சிலர் கழுத்தையும், சிலர் கால்களையும், சிலரது தோள்களையும் அடித்தார். அதை கண்டதும் சிவகணங்கள் இந்த சிறுவனை ஜெயிக்க முடியாது என்று எண்ணமிட்டார்கள். சிலர் ஓடினார்கள், சிலர் பிள்ளையாரை கும்பிட்டு விட்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சிவபெருமானிடம் ஓடி சென்றார்கள். அந்த சமயத்தில் நான்முகன் பிரம்மன், தேவேந்திரன் முதலியவர்கள் இந்த செய்தியை நாரதர் மூலமாக கேள்வியுற்று சிவபெருமானுக்கு சகாயம் செய்யும் கருத்துடன் அங்கே திரண்டு வந்தார்கள். அவர்கள் சிவபெருமானை வணங்கி, மகாதேவா, எங்களுக்கு அனுமதி கொடுத்தால் நாங்களும் போராடுகிறோம் என்றார்கள். அப்போது கணனால் அடிபட்டு வந்த பிரம்மகணங்கள் அங்கு வந்து வருந்தி முறையிட்டார்கள். சிவபெருமான் பிரம்மதேவனை நோக்கி, நான்முகனே, நீ அவனிடம் சென்று போர் மேலும் நிகழாதவாறு அவன் இதமான வார்த்தைகளால் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். பிரம்மதேவன் மற்ற முனிவர்களுடன் கணபாலன் இருக்கும் இடத்திற்கு வந்தார். அவர் வந்ததுமே பிள்ளையார் அவரது மீசையை பிடித்து பறிக்க, பிரம்மன் அந்த வழியை தாங்க மாட்டாமல், நான் உன்னோடு போர் செய்ய வரவில்லையே என்று அலறினார். கணன் இரும்புலக்கையை கையில் எடுக்க பிரம்மதேவனும் மற்றவர்களும் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார்கள். அவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட பெருமான் கோபம் கொண்டு இந்திரன், சுப்பிரமணியர் முதலிய பிரம்மதர்கள், பூத பிரேத பிசாசுகள் யாவரையும் கணனுடன் போர் செய்ய சொல்லி உத்தரவளித்தார். அத்தகைய கட்டளைகளை பெற்றதும் அவர்கள் தம் தம் ஆயுதங்களுடன் யுத்தம் புரிய தொடங்கினார்கள். அவர்கள் செலுத்திய ஆயுதங்கள் எல்லாம் உலகம் முழுவதும் பரவி மறைந்தன. அந்த சமயத்தில் அந்த புறத்தில் இருந்த பார்வதி தேவி 2 சக்திகளை சிருஷ்டித்து தனியாக போர் புரிந்து கொண்டிருந்த கணனுக்கு துணை செய்ய அனுப்பி வைத்தாள். அதில் ஒரு சக்தி பயங்கரமான உடலும், கருநிற மேனியும், மலை போன்ற முகத்தில் குகை போன்ற திறந்த வாயும் கொண்டவளாய் இருந்தாள். மற்றொரு சக்தி மின்னலை போன்ற ரூபமும் அநேக கைகளை உடையமாய் வந்து தேவர்கள் எய்யும் ஆயுதங்களை எல்லாம் தன் வாயை திறந்து விழுங்கினாள். பிள்ளையாரோ இரும்புலக்கையால் அடித்து தேவர் படை வெள்ளத்தை கலக்கினார். இதனால் தேவர்கள் மனம் கலங்கி, இனி என்ன செய்வோம், ஏது செய்வோம், எங்கே போகலாம் என்று புலம்பி வருந்தினார்கள். அப்போது அப்சரசுகள் சந்தன மலர்களை கையில் ஏந்தி ஆகாயத்தில் இருந்து தூவினார்கள். நாரதர் முதலியோர் கணபாலன் போர் செய்ய அப்போது அரம்பை, மேனகை முதலிய அப்சரசுகள் சந்தன மலர்களை கையில் ஏந்தி ஆகாயத்தில் இருந்து தூவினார்கள். நாரதர் முதலானோர் கணபாலன் போர் செய்யும் விதத்தையும் ஆற்றலையும் பார்த்து மகிழ்ந்தார்கள். இத்தகைய வீரனை நாம் கண்டதே இல்லையே, பிரளய காருத்திரனோ இவ்வாறு வந்திருக்கிறான் என்று முனிவர்கள் பாராட்டி கொண்டிருக்கும் போதே கடல் சூழ்ந்த பூமி முழுவதும் குலுங்கியது. 7 கடல்களும் நிலை கலங்கின. நவகிரக மண்டலத்தையும் ஆகாய நிலங்கலங்கி நவகிரக மண்டலத்தையும் ஆகாய பிளவடையலாயிற்று.
யாவரும் மனம் மருண்டார்கள். இந்திராதி தேவர்களும் பிரம்மத கணங்களும் ஓடினார்கள். அப்போது ஆறுமுக பெருமான் சக்தியர் இருவரால் அழிந்த சைன்யனையும் ஒழிய மிகுந்தவர்களை அழைத்து கொண்டு சிவசன்னதியை அடைந்து நமஸ்கரித்து, தந்தையே, அந்த கணனுடைய வல்லமையை சொல்ல முடியாது. அவனை போன்ற ஒருவனை இதுவரை கண்டதும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. இவனை தாங்கள் எதிர்த்து அடக்காவிட்டால் மகா பிரளயம் உண்டாகும் என்று சொல்லவே சிவபெருமான் கோபம் கொண்டு, அப்படியாயின் நானும் வருகிறேன் என்று புறப்பட்டார். தேவர்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்போது நாரதர் புன்முறுவலுடன் சிவபெருமானை நோக்கி, மகேஸ்வரா, அவன் கொல்லத்தக்கவன் அல்ல. அவன் சிறுவன், தனித்து இருந்து தாயின் கட்டளை நிறைவேற்றுபவன். அவனை வசப்படுத்தினால் மோட்சம் உண்டு. ஆகையால் அவனை எப்படியாவது சிநேகம் செய்து கொள்வதே நல்லது என்றார். அவர் வார்த்தையை சிவபெருமான் மறுத்துவிட்டு போர் புரிய சென்றார். கணபலனை கண்டதும் அவர் வியப்புற்று, இவனை வஞ்சனையால் அடிக்காவிட்டால் இவனை ஜெயிக்கவே முடியாது என்று கருதி படை வரிசைகளின் நடுவில் இருந்தார். நிர்குணனாகிய சிவபெருமான் விஷ்ணு முதலியாரிடம் யுத்தம் புரிய வந்ததை கண்டு தேவர்கள் மகிழ்ந்தார்கள். விஷ்ணு சிவபெருமானை நோக்கி, சிவபெருமானே, நான் இவனை மோகப்படுத்துகிறேன். இப்பொழுது நீங்கள் இவனை அடிக்க வேண்டும். தந்திரத்தாலின்றி இவனை வெல்ல முடியாது என்றார். அப்போது சக்திகள் இருவரும் மறைந்தார்கள். விஷ்ணுவின் எதிர் கணபாலன் பட கபட நாடக சுஸ்திரதாரி என்று பெயருக்கேற்றவாறு கபடம் செய்ய நினைப்பவனே என்று ஏளனமாக சிரித்து தம் கையில் இருந்த இரும்புலக்கியால் விஷ்ணுவை அறிய சிவபெருமான் தம் கரத்தில் இருந்த சூலாயுதத்தால் தடுத்து கோபம் கொண்டு கணனை தாக்க முற்பட்டார். அப்போது அவர் கையில் இருந்த சூலாயுதம் கை நழுவி விழ அவர் பினாக வில்லை ஏந்தி நின்றார். கணபாலன் அந்த வில்லையும் தம் பரிசத்தால் பொடி செய்தார். அந்த பாரிச ஆயுதம் 5 கரங்களிலும் ஒரு அடி எடுக்க மற்ற 5 கரங்களால் வேறொரு சூலத்தை ஏந்தினார் சிவபெருமான். அப்போது அவர், நாமே இவனால் இவ்வாறு சங்கடப்படுவோமானால் மற்ற தேவர்களும் கணங்களும் இவனுக்கு எம்மாத்திரம் என்று எண்ணமிட்டார். அப்போது விஷ்ணு அவரை நோக்கி, கைலாசநாதரே, உடலுருவம், அழகு ஆகிய இவற்றில் இந்த சிறுவனுக்கு ஈடானவர் எவரும் இல்லை என்று வியத்தலானார். கணன் தன் பாரசாயுதத்தை விஷ்ணுவின் மீது பிரயோகிக்க அந்த ஆயுதம் விஷ்ணுவின் சக்கரத்தை பொடி பொடியாக்கியது. விஷ்ணு வேறொரு சக்கரத்தை ஏந்தி போராடத் தொடங்கினார். கணபாலன் தன் இருமுழக்கியால் அவர் மேல் விடுத்து மல்யுத்தம் செய்யலானார். அப்போது சூளாமணியான சிவபெருமான் கணனுக்கு பின்புறமாக சென்று கணனை பாசத்தால் இறக்கி பூமியின் மேல் வீழ்த்தினார். இவ்வாறு கணபாலன் பாசத்தால் கட்டுண்டதை பார்த்த தேவர்களும் கணங்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்நிகழ்ச்சியை கண்ட நாரத முனிவர் உடனே பார்வதி தேவியிடம் விரைந்து சென்று, ஓ ஜெகன்மாதா, இப்போது சிவபெருமான் பாசத்தால் கணனை கட்டி மூர்ச்சியடிக்க செய்து விட்டார். நீ இந்த சமயத்தில் தன்மானம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கலகம் செய்துவிட்டு அங்கிருந்து மறைந்து போனார். தேவர்கள் ஜெய ஜெய சங்கரா என்று வெற்றி முழக்கமிட்டு ஆனந்தத்தில் குதித்தார்கள். முனிவர்களே, இனி பார்வதி தேவி செய்தவனற்றை சொல்கிறேன் கேளுங்கள் அப்படின்னு கதையை தொடர்ந்து ஆரம்பிக்கிறார். இதன் தொடர்ச்சியை நாம் நாளை காணலாம். தொடர்ந்து பயணிப்போம் இறையர்களோடு. நன்றி, வணக்கம்.